வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளமோட கண்டினியூஷன் வீடியோ. ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோ வி ஹவ் டிஸ்கஸ் த கான்செப்ட்ஸ் அண்ட் த இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் விச் ஆர் ரிலேட்டட் வித் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணாதவங்க யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் வாட்ச் இட் அவுட். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா the ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஸோ வேரியஸ் எக்ஸாமினேஷன் போர்ட்ஸில் கேட்ட ரிலேட்டட் டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் வந்து நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். சரியா? ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து வி ஹவ் கவர்டு. சரியா? ஸோ அப் டு த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அசைன்மெண்ட், ஸோ இதுவரை வந்து கவர் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான் ஹங்கேரியன் மெத்தட், ஹங்கேரியன் அல்காரிதம். ஸோ அதுக்கு அனதர் நேம் தான் ஃப்ளட்ஸ் மெத்தட்னு பார்த்துருப்போம். ஸோ விச் இஸ் யூஸ் டு சால்வ் த அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் யூஸ் ஆகுது. சரியா? அண்ட் செகண்ட் கொஸ்டின், இஃப் தேர் ஆர் m sources and n destinations in a transportation matrix, so the total number of basic variables in a basic feasible solutionல கேட்டிருக்கு. So we have studied. சரியா? basic feasible solutionனாலே it should satisfy number of allocated cells should be equal to m plus n minus 1. சரியா? so minus 1. so your option is C. so வந்து இது வந்து B. சரியா? so இந்த ரெண்டு கொஸ்டினுமே TRB 2017 இதுல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். சரியா? so TRB 2012ல கேட்ட கொஸ்டின். அதுக்கு முன்னாடி so in a transportation problem the conditions for optimality test, so optimality test எடுக்கணும்னா so we have studied two conditions. ஒன்னு வந்து number of allocations should be equal to m plus n minus 1 அது இருக்கணும், and it should not form a closed loop. so அதுதான் என்ன சொல்லுவோம்னா allocations, அந்த allocated cells எல்லாமே இண்டிபெண்டண்டா இருக்கும்னு சொல்லுவோம். சரியா? so இந்த ரெண்டுமே satisfy ஆகணும். so option will be C, both A and B. சரியா? so next question, so Vogel's approximation, so which is connected with, so இது direct question தான். so Vogel's approximation transportationல வரும். சரியா? so we have studied there are 5 methods: Vogel's approximation, least cost method, penalty method. so penalty இன்னொரு நேம் தான் என்னது, Vogel's approximation. சரி, நார்த் வெஸ்ட் கார்னர், ரோ மினிமா அண்ட் காலம் மினிமா. ஸோ இந்த 5 மெத்தட்ஸ் படிச்சிருப்போம். ஸோ அது வந்து எல்லாமே ரிலேட்டட் டு த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ தேர் ஆர் 4 சப்ளை அண்ட் 5 டிமாண்ட்ஸ். ஸோ இந்த நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸ், ஸோ வித்தவுட் டீஜென்ரேசி, ஸோ இதான் கேட்டிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸ் வித்தவுட் டீஜென்ரேசி ஃபார்முலா தெரியும், m plus n minus 1. so here m is the number of rows. so 4, so demand on the 5. so 4 plus 5 9 minus 1 8. so option D, 8 is the answer. சரி, number of allocations வந்து which is equal to without degeneration கொடுத்துருக்கு. சரியா? so degeneration அதோட கம்மியா இருக்கிற வேல்யூ இருக்கும். இங்க without degeneration which is equal to the m plus n minus 1. right? so next question, so match the list 1 and 2. so Vogel's approximation method, so Vogel's approximation இப்போதான் பார்த்திருந்தோம், which is related to the transportation method. so A க்கு வந்து 2. சரியா? so இது வந்து 2. flood technique, so flood technique தான் another name Hungarian method, so which is related to the assignment problem. so 2 1, so 2 1 ஒரு ஆப்ஷன் ஒன்னு தான் இருக்கு, ஆப்ஷன் B. சரியா? so two phase method எனக்கு தெரியும், linear programming. crossing method வந்து என்னது, PERT and CPM. சரியா? 2 1 4 3, ஆப்ஷன் B is the right answer. இது TRB 2012 அதில் கேட்ட மேட்ச் த ஃபாலோயிங் தான். சரியா? ஸோ இது தீஸ் ஆர் த கொஸ்டின் விச் ஆர் ஆஸ்க் இன் த TRB. ஸோ நெக்ஸ்ட் TNPSC கொஸ்டினில் கேட்டது பார்ப்போம். ஸோ இன் ஆர்டர் ஃபார் எ டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேட்ரிக்ஸ் விச் ஹேஸ் 6 rows and 4 columns, ஸோ நாட் டு டீஜென்ரேட். ஸோ எகெயின் த சேம். சரியா? ஸோ சேம் ப்ரொசீஜர் அதே தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 6 cross 4, ஸோ இங்கே m plus n minus 1, ஸோ நான் டீஜென்ரேட் கொடுத்தாச்சு. சரியா? ஸோ ஈக்குவல் டு அப்படி தான் இருக்கணும். அப்போ 6 plus 4 minus 1, so 10 minus 1 9. so option D is the answer. அவ்வளவுதான், direct question. so next, in a transportation problem the materials are transported from 3 plants and 5 warehouses. so again transportation தான். சரியா? so 3 plants இருக்கு, warehouse 5. so here also the basic feasible solution, so condition வந்து allocated cells, again அதே தான். சரியா? so m plus n minus 1. so இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. so m plus n minus 1, so 8 minus 1 7 is the answer, option C. அவ்வளவுதான். சரியா? இதான் TNPSC AE எக்ஸாமினேஷன்ல கேட்ட கொஸ்டின்ஸ். சரியா? இது 2019. so இப்போ ரீசெண்டா கேட்ட கொஸ்டின், which of the following method can be used for testing the initial basic feasible solution for optimality. so optimality செக் பண்றதுக்கு so we have studied two method.
So one is the stepping stone method and modified distribution method or Modi method. சரியா? So stepping stone கொடுத்திருக்காங்க. So stepping stone is the answer. Option B. சரியா? C கிடையாது. Option B. Stepping stone. So next இது எல்லாமே TNPSC ல கேட்ட which are related to the assignment transportation questions. சரியா? So next TANSET examination ல கேட்டது. So இனி unbalanced transportation. So unbalanced transportation நாலே ஸோ வந்து நம்ம கண்டிஷன்லேயே படிச்சிருப்போம் டோட்டல் டிமாண்ட் ஈக்குவல் டு டோட்டல் சப்ளை. ஸோ அதான் வந்து பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ எனக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து ஈக்குவலாக இல்லைன்னா அன்பேலன்ஸ்னு அர்த்தம். ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ இது அன்பேலன்ஸ்டு. ஆப்ஷன் 4 டி இஸ் த ஆப்ஷன். ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம் காலம் ஈக்குவல் டு ரோஸ் பேலன்ஸ்டாக இருக்குன்னா எனக்கு அதுதான் சரியா. ஸோ காலம் நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் எம் ஈக்குவல் டு என் அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஏன்னா 1-to-1 அலோகேஷன் பண்ணுவோம் அசைன்மெண்ட்டில். So அதனால we have to allocate 1 rows for the 1 column. அதான் number of rows equal to number of columns. So இதுவும் TANSET examinationல கேட்ட questions தான் சரியா. So next various state examinations so which are related to the assignment transportation என்ன பார்ப்போம். So in transportation problem a single good is to be shipped from several origins to several destinations. So our objective தெரியும் transportation என்னது to minimize the my overall transportation cost. So minimize the overall transportation cost தான் my objective. Option A சரியா. So next northwest corner rule. So where I am going to use northwest corner rule யூஸ் பண்ணி எதை கண்டுபிடிப்போம் whether we are going to find the optimality or initial basic. So initial feasible solution தான் we are going to find out by using the northwest. So இதுக்கு அப்புறம் தான் we are going to check the optimality. So இதை செக் பண்றது தான் we have studied two methods stepping stone Modi method வந்து optimality. So initial feasible தான் we are going to calculate the northwest corner rule வச்சு யூஸ் பண்ணுவோம். Option A சரியா. So next question which one of the following is not the solution method of a transportation. So transportation வராது எதுன்னு கேட்டிருக்கு. So northwest least cost vocals எல்லாமே வரும் Hungarian. So Hungarian method வந்து assignment ப்ராப்ளத்துக்கு வருது சரியா. So that is not related to the transportation. So next அதே தான் கேட்டிருக்காங்க when there are m rows n column in a transportation. So degeneracy. So degeneration less than m plus n minus 1 இருக்கணும். Option A. So less than the m plus n minus 1. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஏகப்பட்ட டைம் ரிப்பீட் ஆயிருக்கு சரியா. ஸோ டிஆர்வியில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் டீஜென்ரேசியாக இருக்குன்னா இட் ஷுட் பி ஈக்குவல் m plus n minus 1. டீஜென்ரேஷனா லெஸ் தேனாக இருக்கும் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு modified distribution method or Modi method. So எதுக்கு யூஸ் பண்ணோம்னா we are going to check the optimality condition in the transportation. So transportationல initial feasible solution இருக்கும். அது optimality check பண்றது தான் modified distribution method or Modi method வந்து யூஸ் பண்ணுவோம். So here the same சரியா. So number of constraints. So இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா transportation problem with 4 supply point and 5 demand points. So how many number of constraints are required சரியா. So இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான கொஸ்டினா இருக்கும். So number of constraints. So transportation problem number of constraints கேட்டிருந்தாங்கன்னா just you have to add number of supply point and demand add பண்ணிருங்க. You will get the constraint. So 9 is the answer. Suppose if they are asked to calculate the variables. So decision variable கேட்டிருந்தாங்கன்னா m cross n 20 சரியா. So the same ப்ராப்ளத்துக்கு ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. இது கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்கும். இஃப் தே ஆர் ஆஸ்கிங் ஸோ கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னா சி சரியா. ஸோ சி வருது ப்ளஸ் பண்ணணும். ஸோ ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க C++ நம்மளுக்கு தெரியும். ஒரு ஷார்ட்கட்டில் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கன்ஸ்ட்ரைன் கேட்டுருந்தாங்கன்னா யூ ஹேவ் டு ஆட் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஆட் பண்ணி யூ கேன் சூஸ் த ஆன்சர். அது அதர்வைஸ் வேரியபிள்ஸ் கேட்டுருந்தாங்கன்னா ஜஸ்ட் மல்டிப்ளை 4 × 5 20 வரும் சரியா. ஸோ அதுதான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். இது பில் எக்ஸாமினேஷனில் கேட்டது சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 6x6 transportation problem degeneracy. So degeneracy வேணா எனக்கு என்ன less than இருக்கணும். ஸோ அப்போ என்ன வரும் எனக்கு m plus n 6 plus 6 minus 1 போட்டோம்னா 11 வரணும் சரியா. ஸோ இது வந்து m plus n minus 1. ஸோ less than 11 இருந்துச்சுன்னா we are having a degeneration அர்த்தம். ஸோ equal to 12 கிடையாது. ஸோ less than 11 option D less than 11 which we are having சரியா. ஸோ 2 times repeat ஆயிருக்கு சேம் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்பர் ஆஃப் டெசிஷன் வேரியபிள்ஸ் இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து இந்த கீ பாயிண்ட் சொல்லியிருப்போம் டெசிஷன் வேரியபிள்ஸ்னு கேட்டிருந்தாங்கன்னா n ஸ்கொயர் சரியா. ஸோ n ஸ்கொயர் இஸ் த ஆன்சர் டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டெசிஷன் வேரியபிள்ஸ். ஸோ த சேம் ஹியர் ஆல்சோ இதை தான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ்னா
இங்க வந்து n கிராஸ் n ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கிறதுனால n இன்டு n போட்டிருக்கோம், n ஸ்கொயர் வந்திருக்கு. ஸோ இங்க m கிராஸ் n இருக்கிறதுனால ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். சரியா? ஸோ இது வந்து m கிராஸ் n ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் வேரியபிள்ஸுக்கு. கன்ஸ்ட்ரெயின்ஸ் கேட்டாங்கன்னா we are going to add, அவ்வளவுதான். சரியா? சேம். ஸோ இங்க ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு n ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ அதை வந்து நோட் பண்ணிருப்போம் கீ பாயிண்ட்ஸ்ல. சரியா? செக் பண்ணிக்கோங்க. இங்க வேரியபிள்ஸ் கேட்டதுனால we are choose with the n ஸ்கொயர். ஸோ 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க கொஸ்டின். So next question, following is not a method of solving a transportation problem. வராது எதுனா northwest least cost Vogel's dynamic method which is not related to the transportation. சரியா? So next, Vogel's approximation method yields the best initial basic feasible solution of a transport solution. அது கரெக்ட் தான். சரியா? So Vogel's method give allocations to the lowest cost element of the whole matrix. இது தப்பு. சரியா? ஏன்னா வந்து லீஸ்ட் காஸ்ட் தான் வந்து we are allocating lowest cost allocate பண்ணுவோம். So only A is right, C இந்த R வந்து wrong. சரியா? So A is correct, R is false. Option C is the right answer. இது இந்த லீஸ்ட் காஸ்ட் தான் அப்படி பண்ணுவோம். Vogels என்ன பண்ணுவோம்? பெனால்டி சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுவோம் இல்லையா? அதுதான் Vogels பண்றது. So next, transportation problem will have a feasible solution. So இந்த மாதிரி இருக்கணும்னா supply equal to demand எனக்கு இருக்கணும். Then only I will get the feasible solution. So summation of supply equal to summation of the demand. So அப்பதான் எனக்கு feasible solution வந்து கிடைக்கும். சரியா? So which of the following is not true for the assignment problem? So assignment problem true இல்லாதது. So we have studied. So summation of ij 1 இருக்கலாம். அதே மாதிரி இங்க வந்து I equal to 1 to n, இங்க j equal to 1 to n. So இது ரெண்டுமே கரெக்ட் தான். பட் xij so 1ன்னு கொடுத்துருக்காங்க. So it may be 0 also. இதுதான் ரெண்டு எழுதிருப்போம். சரியா? ஸோ எனக்கு வந்து ஐ ஜாப் வந்து ஜே மெஷினில் அசைன் ஆகலாம், ஆர் ஐ ஜாப் ஜே மெஷினில் அசைன் ஆகாமல் கூட இருக்கலாம். அதனால எக்ஸ்ஐஜே இட் மே பி 0 ஆர் மே நாட் பி 0. சரியா? ஸோ ஒன்று இருக்கலாம், ஒன்று இல்லாமல் இருக்கலாம், அதே மாதிரி 0 இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஸோ விச் இஸ் நாட் ட்ரூங்கிறது ஏ வந்து ட்ரூ கிடையாது. சரியா? அண்ட் லாஸ்ட் என்ன கொடுத்தோம்? இட் கேன் பி ஸ்டேட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் என் கிராஸ் என், அதில் தான் இருக்கணும். ஸோ வந்து இப்படி தான் எடுத்துருப்போம், என் கிராஸ் என் மேட்ரிக்ஸாக எடுத்துருப்போம். இதுவும் கரெக்ட் தான். சரியா? ஸோ தப்பான ஆப்ஷன் வந்து இதுதான். xij equal to 1 மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா அதுவும் தப்பு. Okay, so the answer. So up to here we have discussed the various state public service கேட்ட transportation assignment questions. So in the further we will discuss the engineering service examination கேட்ட questions. So consider the following statements. The assignment problem is seen to be special case of the transportation problem in which, so இங்க அதே தான் கொடுத்திருக்கு. So m equal to n. ஓகே, ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளத்துக்கு வந்து m ஈக்குவல் டு என்ன தான் இருக்கணும், அது கரெக்ட் கண்டிப்பா. அதே மாதிரி ஆல் ஏஐ ஈக்குவல் டு 1, அதுவும் கரெக்ட் தான். ஏஐ அண்டு பிஐ ரெண்டுமே நம்ம இதில் எழுதியிருப்போம், கீ பாயிண்ட்ஸ் எழுதியிருப்போம். ஏஐ அண்ட் பிஐ ஆர் 1. இந்த எக்ஸ்ஐஜே அகெயின் தே ஆர் யூசிங் த 1. சரியா? ஸோ இங்கே வந்து 0 இருக்கலாம், ஆர் ரெண்டுமே இருக்கும். எக்ஸ்ஐஜே ஈக்குவல் டு 0 இருக்கலாம். ஸோ இதுவும் தப்பு. ஸோ 1 and 2 ஆர் கரெக்ட். ஸோ 1 and 2 ஒன்லி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? So next, in order for a transportation matrix which has 6 rows and 4 columns. So 6 cross 4. So again number of allocation cells தான், ரெண்டை ஆட் பண்ணிட்டு ஒன்று மைனஸ் பண்ணிருங்க. So 10 minus 1 9. Option B is the answer. அவ்வளவுதான். So which one of the following is not the solution method for a transportation? இல்லாத எதுன்னு கேட்டிருக்கு. ஹங்கேரியன் மெத்தட் வந்து கிடையாது. இது வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளத்துக்கு. சரியா? சேம் கொஸ்டின் இட் வாஸ் ரிப்பீட்டட். ஸோ நீங்கள் எந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தாலுமே உங்க ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன், இன்ஜினியரிங் சர்வீஸ் அண்ட் கேட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் தான் பேஸா இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் 50% வந்து உங்க ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ ஆர் டிஆர்பி எக்ஸாமினேஷன், டிஎன்பிஎஸ்சி இதுல வந்து அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இப்போ இந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருந்தா, கொஸ்டின் பேங்க் படிக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு சூஸ் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனும் கேட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் படிங்க. ஸோ அதுக்கப்புறம் யூ கேன் செக் இட் அவுட். ஸோ அதுல வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிற நிறைய சான்ஸ் வருது, பார்த்துக்கோங்க. Next, which one of the following conditions should be satisfied for the application of optimality test பண்ணணும் ஆனால் initial solution of a transportation problem. ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு எப்படி இருக்கும், நம்பர் ஆஃப் அலோகேஷன் should be equal. ஏன்னா வந்து ரெண்டு கண்டிஷன் படிச்சிருப்போம். ஒன்று வந்து டீஜென்ரேஷன் வந்து சரி, அதான் என்னது நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸ் ஈக்குவல் டு m plus n minus 1 அந்த மாதிரி இருக்கணும். டீஜென்ரேஷனாக இருக்கக்கூடாது. சரியா? ஸோ இன்னொன்று வந்து என்னன்னா இண்டிபெண்டாக இருக்கணும்னு படிச்சிருப்போம். ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் அலோகேஷன் should be equal to m plus n minus 1. ஸோ ஆப்ஷன் பி அதான் கொடுத்துருக்கு. சரியா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், இன் ஏ கனெக்டட் நெட்வொர்க், ஸோ n arcs and m vertices, a selection of road is taken up for
resurfacing based on a minimum spanning tree of network as being the least cost solution. So the spinning tree will be சரியா இது வந்து m plus n minus 1 சரியா ஸோ இதோட அப்ளிகேஷனாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் வி ஆர் யூசிங் சரியா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து வி ஆர் யூசிங் எனக்கு ரோட்ஸ் அண்ட் வெர்டிசஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ ரோட்ஸ் வித் த டவுன் வி ஆர் கோயிங் டு கனெக்ட். ஸோ அதுக்கு வந்து எந்த மாதிரி எனக்கு வந்து ஆப்டிமாலிட்டி வந்து வி ஆர் கோயிங் டு செக்னா த சேம் வி ஆர் கோயிங் டு அப்ளை m plus n minus 1 தான் இருக்கும். அதுதான் கேட்டிருக்காங்க சரியா. ஸோ இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் would yield. ஸோ நார்த் வெஸ்ட் கார்னரில் வந்து ஸோ இதே தான் அவங்க வந்து ரிப்பீட் ஆயிருக்கு சரியா. ஸோ ஆல்ரெடி இதே கொஸ்டின் பார்த்துருந்தோம். இனிஷியல் பேசிக் பீசிபிள் சொல்யூஷன் தான் கண்டுபிடிப்போம், ஆப்டிமாலிட்டி வந்து கண்டுபிடிக்க மாட்டோம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் இந்த Vogel's approximation method. ஸோ the priority allotment is made in the cell with the lowest cost in the column or row with the least penalty சரியா. ஸோ Vogel's approximationல வந்து ஸோ லீஸ்ட் பெனால்ட்டி எடுக்க மாட்டோம், இது தப்பு. ஆக்சுவலாக வந்து லீஸ்ட் காஸ்ட்டில் தான் ஃபில் பண்ணுவோம், பட் வி ஆர் டேக்கிங் வித் த மோஸ்ட் பெனால்ட்டி சரியா. ஹையஸ்ட் பெனால்ட்டி மேக்ஸிமம் பெனால்ட்டி வேல்யூ வரதான் வி ஆர் கோயிங் டு ஃபில். ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு சரியா. ஸோ கண்டிப்பாக ஏதர் 2 3 4 ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட் என்ஷூர்ஸ் ஃபாஸ்டர் ஆப்டிமல் சொல்யூஷன், அது கரெக்டு தான், அது படிச்சிருந்தோம். டோட்டல் டிமாண்ட் இஸ் ஹையர் தேன் த சப்ளை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேனாட் பி சால்வ். ஸோ சால்வ் பண்ண முடியும் சரி. அன்பேலன்ஸ் ஆல்சோ வி கேன் சால்வ் சரியா, சால்வ் பண்ண முடியும். ஓகே இஸ் ஹையர் தென் த சப்ளை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேனாட் பி சால்வ்னு கொடுத்துருக்கு சரியா. இது சால்வ் பண்ண முடியும் ஆக்சுவலாக, இது தப்பு சரியா. ஃபீஸிபிள் சொல்யூஷன் மே நாட் பி ஏ ஆப்டிமல் சொல்யூஷன். ஸோ இது ஆப்டிமலாகவும் இல்லாமல் இருக்கலாம், ஆப்டிமலாகவும் இருக்கலாம் சரியா, இது கரெக்டு தான். 2 and 4 both are right சரியா. ஏன்னா feasible solution may not be optimal இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆப்டிமாலிட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மேபி இப்போ நீங்கள் நார்த் வெஸ்ட் கார்னரில் வச்சு ஒரு சொல்யூஷன் வரும், அதுக்கப்புறம் ஆப்டிமாலிட்டி வந்து செக் பண்ணி we are going to find out. ஸோ மோடி மெத்தட் வந்து we can reduce the transportation காசை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் 4 and ஆப்ஷன் 2 both are correct answer சரியா. ஸோ இந்த அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் we can be solved சரியா. ஸோ அதில் வந்து இந்த எப்சிலான் அந்த மாதிரி சிம்பிள்லாம் யூஸ் பண்ணி we can solve பண்ண முடியும் சரியா. ஸோ இந்த சொல்யூஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் த நம்பர் ஆஃப் அலோகேஷன் ரெக்வயர்ட் இஸ் m plus n minus 1 and should be independent. இது கரெக்ட் தான். If the number of allocations is not m plus n, the values of all arguments uj cannot be found. ஸோ இதான் வந்து ரீசன், இதுவும் கரெக்ட் தான், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ எதுக்காக வந்து இட் should not be சரியா, நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸ் இஸ் நாட் m plus n இது இல்லாமல் இருந்துச்சுன்னா இவர் வேல்யூஸ் ஆஃப் ஆல் எலமெண்ட் இந்த ui vj கண்டுபிடிப்போம் இல்லையா, ஆப்டிமாலிட்டி செக் பண்ணுறதுக்கு அது வந்து கால்குலேட் பண்ண முடியாமல் போகும். அதனால தான் இட் should be ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ ரீசன் கரெக்டு, ஏயும் கரெக்ட் தான். ஸோ போத் ஆர் இண்டிவிஜுவல் ட்ரூ அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட் Vogel's approximation method yields the best initial basic feasible solution of a transportation problem. ஸோ 3 மெத்தடை கம்பேர் பண்ணும்போது இது வந்து இனிஷியல் பேசிக் இதான் பெஸ்ட், கரெக்ட் தான். It gives allocation to the lowest cost element. ஸோ இது தப்பு சரியா. அந்த சேம் கொஸ்டின் ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏ ஒன்லி ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ் சரியா. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் எகெயின் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேட் ஃப்ரம் 3 plants to the 5 warehouse. ஸோ நம்பர் ஆஃப் மஸ்ட் கண்டெயின் ஸோ எக்ஸாக்ட்லி விச் ஒன் ஆஃப் த அலோகேட்டட் செல்ஸ் எவ்வளோ இருக்கணும். ஸோ 3 plus 5 minus 1 அதே தான் சரியா. ஸோ 8 minus 1 7 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் when there are m rows and n columns, so again number of allocations. ஸோ இப்போ தான் படிச்சிருந்தோம் m plus n minus 1 டீஜென்ரேசியாக இருக்கணும். the same question. ஸோ ஐஏஎஸ்ல கேட்டால் தான் அங்கே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. டீஜென்ரேஷன் less than m plus n minus 1 இருக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதுக்கு எல்லாமே பேஸ் வந்து ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன். ஸோ 1997 இந்த மாதிரி ப்ரீவியஸ் ரொம்ப ஓல்டு கொஸ்டின் வந்து ஸோ தே ஹவ் ரிப்பீட்டட். உங்கள் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருக்கலாம், ஆர் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எல்லாமே ரிப்பீட் ஆயிருக்கு கொஸ்டின் தான் சரியா. So next in order for a transportation matrix, so which has 6 rows and 4 columns not to degenerate na equal ஆ எனக்கு இருக்கணும். 6 rows and 4 columns. So இங்க அப்ப எவ்வளவு வரும், 6 plus 4 10, 10 minus 1 9. So 9 is the answer. Number of occupied cells னா அதுதான் option B. So next question, transportation problem can be solved by the Vogel's approximation, okay, much faster as compared to the solution through the linear programming. அது கரெக்ட் தான்.
So Vogel's approximation is given as the approximate solution. Okay, correct தான். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் அந்த optimality check பண்ணுவோம். If it is optimal, the algorithm stops there. If it is not optimal, it can be improved the iteration till the optimality series. இதுவும் correct தான். சரியா? So A and R both are right and it's a correct explanation. Option A. Right. Solution is not a basic feasible solution in a transportation problem if after allocations. ஸோ எனக்கு வந்து எப்போ வந்து பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் இந்த மாதிரி இருக்குன்னா இட் சுட் நாட் பி அ க்ளோஸ் லூப்னு படித்தோம் சரியா. ஸோ இது வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ தேர் இஸ் அ க்ளோஸ் லூப் இருந்துச்சுன்னா வி கேனாட் சே இது வந்து பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் வந்து எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் ஏ பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் linear programming. So linear programming, so where I am going to use. So linear programming under transportation. So transportation we are going to allocate. So with the various warehouses. So இது வந்து கண்டிப்பா ஒன்று சரியா. ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம் பொறுத்தவரையும் மெஷின் அலோகேஷன்ஸுக்கு பண்ணுவோம் சரியா. ஸோ 1 2 ஸோ வர்றது தான் இருக்குது ஆப்ஷன் பி. ஸோ 3 இருக்குது. அப்போ லீனியர் ப்ரோக்ராமிங்னா ப்ராடக்ட் மிக்ஸ்டு டெசிஷன். ஸோ குவீனிங் தெரியும் நம்மளுக்கு. ஸோ நம்பர் ஆஃப் இந்த சர்வர்ஸ் அது ரிலேட்டடாக வரும், எவ்வளோகான சர்வீஸ் பண்ண போகிறோம் அரைவல் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஆப்ஷன் 5. ஸோ 3 1 2 5. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ ஹியர் நெக்ஸ்ட் எகெயின். ஸோ த சொல்யூஷன் இன் ஏ டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் எம் கிராஸ் என் இஸ் டு பி டீஜென்ரேட்டாக இருக்குன்னா இப்போ என்ன சொல்லியிருந்தேன், லெஸ் தேன் எம் பிளஸ் என் மைனஸ் ஒன்னுக்கு இருக்கணும். ஸோ த சேம் கொஸ்டின் ஐஏஎஸ்லேயே இப்போ 2 3 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க சரியா. So in a distribution problem, unit cost of productions as well as the transportation cost is considered. Okay. The Vogel's approximation method can reduce the number of iterations required to move from the initial assignment to the optimal solution. Okay. So ரெண்டுமே கரெக்ட் தான், பட் there is no relation. So ரெண்டுக்குமே வந்து there is no relation. So no. So not the correct explanation. So individually true. So option B. சரியா. டிஸ்ட்ரிபியூஷனில் யூனிட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அஸ் வெல் அஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இது ரெண்டுமே கன்சிடர் பண்ணுவோம் கரெக்ட். அதே மாதிரி வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் வந்து ரெடியூஸ் பண்ணும், நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். இதை வந்து ஏன்னா இனிஷியல் இதில் வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறது இதுதான், வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் தான் கொடுப்போம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் நார்த் வெஸ்ட் மெத்தட் வுட் டீல்டு. ஸோ இது வந்து இனிஷியல் பேசிக் தான் வந்து கொடுக்கும் ரைட்டு சரியா. நார்த் வெஸ்ட் கார்னரில் வந்து இதுதான் கொடுக்கும் இனிஷியல் பேசிக் ஒன்லி. ஸோ வோகல்ஸ் அப்ராக்சிமேட் ஆப்டிமல் இதெல்லாம் கொடுக்காது. ஸோ ஆப்ஷன் பி 2 அலோன் இஸ் கரெக்ட். அவ்வளோதான். ஸோ இதே தான் சரியா. மறுபடியும் அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்கு 6 x 6. ஸோ அப்போ லெஸ் தேன் 11. ஸோ சேம் கொஸ்டின் இட் வாஸ் ரிப்பீட்டட். பார்த்துங்க 1993 கேட்ட கொஸ்டின் அங்கே ப்ரீவியஸ் ஸ்டேட் போர்டில் மறுபடியும் கேட்டிருக்காங்க சரியா. ஸோ 12 - 1 11 இதான் பார்த்துருந்தோம். So the matrix format of the method must be a square matrix. So assignment ப்ராப்ளத்துக்கு வந்து என்னென்ன இருக்குன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் கரெக்ட். ஸோ சம் டைப் ஆஃப் ரேட்டிங் ஹேஸ் டு பி கிவன் டு த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஈச் பேரிங். ஸோ ரேட்டிங்க்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது சரியா. ஸோ ஏதோ ஒரு இதை கொடுத்துருக்காங்க. தேர் இஸ் நோ ரிலேஷன் பிட்வீன் த அசைன்மெண்ட் ப்ராப்ளத்துக்கு ரேட்டிங் இதெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஸோ ஒன்லி ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன் ஒன்லி. அவ்வளோதான். ஸோ ஹியர் நம்பர் ஆஃப் assignment problem having n facilities and n jobs. So what is the number of possible ways? So இந்த number of possible ways கேட்டிருந்தாங்கன்னா so n factorial சரியா. ஸோ இந்த ஃபேக்டோரியல்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா, ஃபேக்டோரியலை பேஸ் பண்ணி we are going to calculate the number of possible ways. So n factorial ஆக்சுவலாக இது சரியா. So அந்த assignment algorithm is applicable to which of the following combined situation for the purpose of improving productivity எனக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதான் கேட்டிருக்கு. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் இது அசைன் பண்ணி சம்மந்தம் கிடையாது. ஷெடியூலிங் ஆஃப் ரைட் ஆப்ரேட்டர் மெஷினுக்கு வந்து அசைன் பண்ணுவோம். ஃபிக்ஸின் மெஷின் அண்ட் லொக்கேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் 2 and 3 இஸ் ரைட். ரைட். ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின் விச் ஆர் ஆஸ்க்டு from the various examination boards. So in the next video we will discuss about the GATE examination boards and some of the engineering examination questions which are related to the assignment and transportation problem. So we will meet in the next video. So don't forget to subscribe our channel Katradume Karpom Karpipom. So share it to your friends also. Thank you for your valuable time. Thank you.